guys, welcome to KP Nero. என்ன வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்து எங்களை பந்தய புறா ஒன்று வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தது. அது வந்து பெரிய செய்தியாலாம் வந்தது. இந்திய நியூஸில், இலங்கை நியூஸில் எல்லாம் வந்தது. அது வந்து இப்போ எங்கள் 3 வருஷத்துக்கு பிறகு எங்களோட லொஃப்ட்டில் வந்து ரங்கியிருக்குது, வந்துட்டுது. எங்களோட வீட்டை வந்து 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குது. அது தொடர்பான காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போகுது. இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தான் பாருங்கள். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். புறா இருக்குது தானே, இது வந்து குறிப்பாக 2022 சித்திரை வருடப்பிறப்பு இருக்குது தானே, அங்கே வந்து இந்த யாழ்ப்பாணம், அதாவது குறிப்பாக எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்து இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்று வேணும். இதேமாரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா புறா வளர்க்குற பந்தய புறா வளர்க்குற ஆக்கள்கிட்ட புறா கலெக்ட் பண்ணி அந்த நாள் போய் அம்பாந்தோட்டையில் வச்சு தான் இந்த புறாக்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணினோம். அம்பாந்தோட்டை ரேஸ் தான் அதில் வந்து ரிலீஸ் பண்ணோன்னே புறாக்கள் எல்லாம் வேறு தானே, இப்போ வளர்த்த விட்ட வேறு தானே, அப்படி வரைக்க வந்து திசை மாறி போகும் சில புறாக்கள். அதேமாதிரி தான் எங்களோட புறா வந்து திசை மாறி இந்தியா பக்கம் போயிட்டு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பாந்தோட்டத்தில் வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் எத்தனை அது இடர்களை சந்திக்கும். அதாவது வெள்ளூர் அடிக்கும், அப்படி காற்று திசை மாறினா புறா வந்து வேறு திசைக்கு கொண்டு போயிடும். இப்போ பெரும்பாலான சொல்கிறது வந்து மன்னர் இருக்குது தானே, அந்த மன்னர் வளவுடாக்க போச்சுண்டா புறா வந்து திசை மாறி இந்தியா பக்கம் போயிடுமாண்டு. அப்போ அப்படி தான் போயிருக்குமென்னு நினைக்கிறேன். அது போனோன்னா வந்து இந்தியா கடல் இருக்குது தானே, கடற்பரப்பை தானே போகணும். அதில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருந்திருக்கணும். மீன் பிடிச்சு கொண்டு இருக்க வந்து இந்த புறா களைப்படையும் தானே. அப்போ போய் அந்த படகுகளை வந்து தஞ்சங்கூர் போய் இருந்துட்டுது. அந்த மீன்பிடி தொழில் செய்கிறவர் வந்து வீட்டை வந்து புறா வளர்க்குறதால இவர் கொண்டு அந்த புறாவை வந்து தண்டை வீட்டை விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பிடிச்சி பார்த்தோன்னே வந்து நம்பர் இருந்திருக்குங்க காட்டினேன். இந்த காப்பில் வந்து எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. இதன் மூலமாக வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கதைச்சிட்டு ஓகேன்னு பார்த்தா இவே வந்து இந்த ஸ்டிக் இருக்குதானே காட்டினேன். இந்த ஸ்டிக் இருக்குதானே, இந்த ஸ்டிக்கில் வந்து சைனா அழுத்திருக்குதானே, அதால் வந்து இவே வந்து போலீஸுக்கு அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாடு போலீஸுக்கு அறிவித்தோன்னே அவை வீட்டை வந்து பார்த்துட்டு இது சைனா அழுத்தொழி இருக்குன்ட்டு அவே இந்த நம்பரை வேண்டி, இதில் காப்பில் இருக்குதானே, இந்த நம்பரை வேண்டி எங்களோட தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டு அது போன பிறகு இப்போ இந்தியா தமிழ் ஊடகம் இருக்குது தானே, 2 ஊடகம் அடித்தது. அந்த ஊடகம் வந்து எங்கள்கிட்ட விசாரித்து என்ன நீங்களா புறா வளர்க்குறீங்க, என்ன மாதிரி வளர்க்குறீங்க, என்ன மாதிரி ரேஸ் நடக்குதுன்னு கேட்டாச்சு. சரி என்று அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாண போலீஸ் வந்துட்டு எங்களை விட்ட என்ன இப்படி உங்களோட புறா அப்படி பட்டிருக்காம், என்ன விஷயம், என்ன மாரி இந்த ரேஸ் நடக்கிறான்லாம் கேட்டு சிஐடியும் வந்தது. எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு போயாச்சு. சரி ஓகேன்னுட்டு போனால் பிற்பாடு வந்து எங்களோட அம்மாண்ட சொந்தக்காரர், அப்பான்னு சொந்தக்காரர் எல்லாம் விசாரிச்சுக்கணும், இவர் புறா வளர்க்குறவரா அப்படின்ட்டு. அது முடிய எங்களோட கிளப்புகள் இருக்குது தானே, இப்போ SLRPF நல்லூர் கிளப்புண்டு சில கிளப்புகள் இருக்குது. அந்த கிளப்பில் போய் விசாரிச்சிருக்கணும், இந்த அப்படி ரேஸ் நடக்கிறதா உண்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் இந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்போ வந்து அந்த புறா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம், அது குறிப்பாக 5ஆம் தேதி வந்து எங்களோட வீட்டை வந்து திருப்பி வந்திருக்கு. அதாவது இப்போ 2025 குறிப்பாக கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு எங்களோட வீட்டை வந்திருக்கு. நாங்கள் வளர்த்துனாங்க, அப்பா தான் வளர்த்தவர். அந்த வீட்டை வந்து எங்களோட வீட்டை வந்து வந்துட்டு திருப்பி. அப்போ அது வந்து கொஞ்சம் அந்த மெமரி ஃபுல்லான புறா. இப்போ நீங்கள் எங்கே விட்டாலும் வந்து அது திருப்பி வந்துடும், வளர்த்தாக்களை விட்டே வந்துடும். அதே மாதிரி அந்த புறா வந்து திருப்பி எங்களோட வீட்டையே வந்துட்டுது. விடிய வந்திருக்கு, காலையில் வந்துட்டுது. போய் பார்த்தா அந்த புறா தான் திருப்பி வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு இடத்துக்கு திருப்பி வந்திருக்கு. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 300 கிலோமீட்டர் மட்டும் ஒரு நாள் பறக்கும். 300 கிலோமீட்டர் மட்டும் பறக்கும். அப்போ இந்தியா புறாலாம் அதுக்கு சின்ன இது. அப்படி போயிட்டு திருப்பி வந்திருக்கு அந்த புறா. அதில் ஃபுட்டேஜில் நான் உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ செய்தி தொடர்பான காணொலி அவருக்கு போய் பார்த்துட்டு திருப்பி தொடரும். இலங்கையிலிருந்து பறக்கவிடப்பட்ட புறா ஒன்று தமிழக மீனவர்களின் படகொன்றில் தஞ்சமடைந்தமை தொடர்பாக தமிழக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த புறாவின் காலில் சீன எழுத்துக்களுடன் கூடிய வளையம் ஒன்று இருந்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழகத்திலிருந்து கடற்றொழிலுக்காக புறப்பட்ட மீனவர் ஒருவரது படகு பாம்பனில் இருந்து 13 கடல் மைல் தொலைவில் பாக்கு நீரிணை பகுதியில் இருந்தபோது கடந்த 15ஆம் தேதி இந்த புறா அதில் தஞ்சமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது புறாவை மீட்ட மீனவர்கள் அதனை ராமேஸ்வரத்தில் புறாக்களை வளர்க்கும் மீனவர் ஒருவருக்கு வழங்கியுள்ளனர். இந்த புறாவின் காலில் உள்ள வளையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரது பெயர், தொலைபேசி இலக்கமும் மற்றும் ஒரு காலில் சீன எழுத்துக்கள் பொறித்த ஸ்டிக்கரும் எண்களும் காணப்படுவதாக தமிழக ஊடகங்கள் கூறுகின்றன. புறாவின் காலில் சீன எழுத்து ஸ்டிக்கர் இருந்ததால் பாக்க நீரிணை பகுதியில் இந்திய கடற்படை ரோந்து கப்பல் நடமாட்டம், கடல் பாதுகாப்பு குறித்து உளவு பார்க்க சிறிய ரக கேமராவை புறா காலில் கட்டி அனுப்பப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த 3 வருஷத்துக்கு பின்னுக்கு வந்த புறா, இந்தியாவிலேருந்து வந்த புறா. இதான் பாருங்க, இதுண்ட காலில் இங்கே பாருங்க, இதில் காப்பு போட்டிருக்குங்க. இதில் ஒரு பக்கம் எங்களோட பேரும் எங்களோட ஃபோன் நம்பரும் போட்டிருக்கும். மற்ற கார்டில் அந்த புறா எந்த கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கா அந்த காப்பு இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புறா அந்த சின்னன்லேயே இருக்குது தானே, குஞ்சிலேயே இதை அந்த புறாண்ட கார்டில் போட்டு விட்டா இது இப்படி இருக்கும். இது பாருங்க, இதில் அவர்கிட்ட பேர் இருக்கும், அந்த எங்களோட சித்தப்பான பேர் இருக்காங்க, சுதான் லோஃப்டன் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் ஃபோன் நம்பர் போட்டிருக்கும், இந்த சுற்றி ஃபோன் நம்பர் போட்டிருக்கும். இதில் எத்தனையா நம்பர் புறா 2 போட்டிருக்கும். இதில் இது எங்கடா, அதாவது இந்த புறா வளர்க்குறவர்கிட்ட காப்பு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளப்பில் சேருவோம் தானே, அந்த கிளப்பில் தர்ற காப்பு தானே இது. இங்கே பாருங்க, இதில் SLRPF ஸ்ரீலங்கன் ரேசிங் பிஜன்ஸ் கிளப்புன்னு இருக்குது, அதுண்ட காப்பு தானே இது. இந்த நம்பர் இருக்குது, எத்தனையா மாண்டன்னும் பெறும். ஒரு வருஷத்துக்கு ஒரு காப்பு பிடிக்கணும். இப்போ 2025 காப்பு இது, இனி 2026, அப்படி ஒரு வருஷத்துக்கும் ஒரு காப்பு பிடிக்கணும். இந்த இதில் பாருங்க, இதான் அந்த ஸ்டிக்கர். இதை புறாண்ட காலில் காப்பு மாதிரி போடுவோம். அந்த ஒரு நான் காட்டுறேன் இந்த பேருந்து. இதை அந்த காப்பில் சுற்றி ஒட்டி விடுறது. இதில் இந்த நம்பர் இருக்குது தானே, இதுக்கு மேலே அந்த கிட்காட் நெட்காட் எல்லாம் வரும். அதேமாரி இந்த சுரன்ற பகுதி வரும். அதை சுரண்டோம்னா இந்த ரகசிய நம்பர் வரும். இதை எடுத்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம்னா இந்த டைமுக்கு புறா வந்திருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள், இதில் இந்த சைனா எழுத்து இருக்குது தானே, இந்த சைனா எழுத்தால் தான் இந்த புறாவை இந்தியாக்காரர் பிடிச்சி இந்தியா போலீஸ் எல்லாம் விசாரித்து எங்களோட வீட்டுக்கு போலீஸும் சிஐடியும் விசாரித்தது இந்த ஒரே ஒரு எழுத்தால் தான், இந்த சைனா எழுத்தால். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைனா எழுத்தால் இது சைனா உளவு பார்க்க அனுப்பியிருக்கு ரெண்டு அவங்க சந்தேகப்பட்டதால் வந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்டிக். பாருங்க, இதுலேயும் சைனா எழுத்து போட்டிருக்குந்த. இது பாருங்க, இது அந்த காப்பு, இது அந்த காட்டினன் அந்த ஸ்டிக்கர், இது இதில் அந்த பேஸ்ட் மாரி ஒட்டுறதுக்கு அதை இந்த இது புறாண்ட காலில் போட்டுப்போம். இந்த காப்பு அதை இதில் இப்படி வச்சு இப்படி சுற்றி ஒட்டி விடுறது. இப்படி ஒட்டி விட்டாச்சு தானே. இது இப்படியே அந்த கிட்காட் மாரி வரும், அப்படியே மூடி. இது வந்தோன்னா புறாவை நாங்கள் பிடிச்சி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த இது இருக்குது தானே, இதில் சுரண்டி போட்டு இதை எடுத்து போடணும். இப்படி தானே அதில் ஒட்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேறொரு நல்ல இடத்துக்கு அல்லது நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.